பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடைப்பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் உந்தன் அருளாகும். சீத்தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான காலை வணக்கங்கள். வரம் தருவாய் இறைவா. இந்த அற்புதமான காலை வேளையிலே ஸ்ரீ சாய்நாதனுடைய அற்புதங்களை நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாபாவோட லீலைகள் சொல்ல சொல்ல இனிக்கும், கேட்டுட்டே இருக்கலாம். அந்த மகானை பற்றி நினைத்து கொண்டே இருக்கலாம், அந்த மகானை பாடிக்கொண்டே இருக்கலாம், அந்த மகானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதுக்கு நிச்சயமாக நமக்கு பலன் உண்டு என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது நம்ம நேற்றுக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் விட்டோம். அது என்னன்னு நேற்றுக்கு பார்க்காதவர்களுக்காக, ஒரு ஃபக்கீர் மதுஷான்னு பேர். அவர் பாபாக்கிட்ட தரிசனம் பண்ணிவிட்டு தனக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக 700 ரூபா வேணும்னு கேட்குறார். உடனே பாபா என்ன பண்ணுறார், பக்கத்தில் இருந்த தன்னுடைய தீவிர பக்தரான நண்பரான பாபு சாஹேப் ஜாக் அவர்கிட்ட சொல்லி 700 ரூபா அவர்கிட்ட கொடுத்துருப்பான்னு சொல்லி இந்த பாபு சாஹேப் ஜாக் 2 பசங்கள்கிட்ட 700 ரூபாயை கொடுத்து இவர்கிட்ட கொடுக்க சொன்னார். ஆனால் 500 ரூபா தான் இவர்கிட்ட சேர்ந்தது. யார்கிட்ட? மதுஷாட்ட. இப்போ மதுஷாட்ட 500 ரூபா சேர்ந்தோடனே மதுஷா கிளம்பி இந்த நீம் கான் ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல ஒரு தாசில்தார் குதிரை வண்டியில் வராருன்னு பார்த்தோம். அவர் வண்டியை ஒட்டி இவரை பார்த்தோன்னே இறங்கிடுறார் கீழே. யாரை? பிச்சைக்காரரை பார்த்தோன்னே. எதுக்கு பிச்சைக்காரரை பார்த்தோன்னு அவர் இறங்கணும்? அதில் தான் நம்ம நேற்றுக்கு நிறுத்தினோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சி. தாசில்தார் கீழே இறங்கி, இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போகும்போது நம்ம சாப்பாடு பேக்கெட் எடுத்துன்னு போவோம் கையில். அந்த காலத்துலாம் அப்படி தான், வழியில் ஹோட்டல்லாம் கிடையாது. அதனால் கையில் ஃபுட் பேக்கெட் எடுத்துன்னு வந்துடுவாங்க. இந்த உணவு பொட்டலும் கையில் எடுத்துன்னு வந்துடுவாங்க சாப்பிட்றது. இவர் என்ன பண்ணார், அந்த குதிரை வண்டியிலேருந்து ஒரே ஒரு ஃபுட் பேக்கெட் எடுத்துட்டு கீழே இறங்குறார். யார்? அந்த ஃபக்கீரை பார்த்து. மதுஷா நில்லு அப்படின்றார் அந்த ஃபக்கீரை பார்த்து. அவர் நிற்கிறார். நின்று உடனே என்ன, அவருக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு ஏதோ அப்போல்லாம் குதிரை வண்டி சாரட்டில் வராங்கன்னா ரொம்ப பெரிய ஆளுங்களாக இருக்கணும். எதுக்குடா இவர் நம்மளை நிற்க சொல்கிறாரு, இருப்பா அப்படின்னு ஒன்று இவர் நிற்கிறாரு. தாசில்தார் குதிரை வண்டியிலேருந்து இறங்கி கையில் ஒரு ஃபுட் பாக்கெட்டோட வராரு இவர்கிட்ட. சரி, எதை கொடுக்க போகிறார், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த தாசில்தார் என்ன பண்ணுறார், அந்த எருன்ஷா கையில் அந்த ஃபுட் பேக்கெட்டை அந்த ஃபக்கீர்கிட்ட கொடுக்குறாரு. அது கொடுத்தது மட்டும் இல்லை அன்பர்களே, கையில் ஒரு 200 ரூபாயும் கொடுக்குறார். இப்போது நான் சின்ன விஷயத்தை உங்களுக்கு திருப்பி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். பாபா கிட்டே இவர் கேட்ட பணம் எவ்வளோ? 700 ரூபா கேட்டார் மதுஷா, ஒரு நல்ல காரியத்துக்குன்னு கேட்டார். ஆனால் இவர் கையில் சேர்ந்த பணம் எவ்வளோ? 500 ரூபா தான். இப்போது இங்கே தான் பாருங்கள் பாபாவுடைய அற்புதம், பாபாவுடைய திருவிளையாடல். என்ன மகானுடைய, அதாவது இந்த மகான்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள், இதை பற்றிலாம் நம்ம இதை நம்ம அனுபவிக்கிறோமே தவிர இதை ஆராயக்கூடாது. இப்போது அவர்கிட்ட 200 ரூபா கொடுத்தாலும் அவருக்கு விஷயமே புரியல. அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டானா. ஏன்னா அவர் எதிர்பார்த்த அமௌண்ட் எவ்வளோ? 700 ரூபா. அவர் கிடைச்ச அமௌண்ட் 500 ரூபா. இப்போது யாரோ ஒருத்தர் வழியில் போகும்போது அவர் வண்டியை நிறுத்தி நமக்கு சாப்பாடும் கொடுத்து 200 ரூபாய் கையில் கொடுத்துட்டாருன்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதோட முடிஞ்சு போச்சா? இவர் ஷீரடிக்கு வந்துட்டுருக்காரு சொன்னேன்னா ஏற்கனவே. யார்? இந்த எருன்ஷா. இந்த எருன்ஷா குதிரை வண்டியில் ஷீரடிக்கு வந்தாச்சு. ஷீரடிக்கு வந்தோடனே என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல தங்கணும்ல. அவர் இந்த தாத்தியா பட்டேல் வீட்டுக்கு போகிறார். தாத்தியா பட்டேல் நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தாத்தியா பட்டேல் யார் அப்படின்னா, அவருக்கும் பாபாவுடைய சரித்திரத்திலே ஒரு முக்கியமான இடம் இருக்கிறது. அவருடைய வாழ்க்கைக்கும் பாபாவுடைய வாழ்க்கைக்கும் ஒரு முக்கியமான முடிச்சு இருக்கிறது. அதை நாம் பின்னால் பார்ப்போம். இப்போ தாத்தியா பட்டேல் யார் அப்படின்னா உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், குழந்தையிலேருந்து பாபாவோடையே இருந்தவர். குழந்தையிலேருந்து அப்படிப்பட்ட தீவிர பக்தரான தாத்தியா பட்டேல் வீட்டுக்கு
இவர் வரார், யார், எருன்ஷா. ஏன்னா இவர் ஃப்ரெண்டு. அவர் வீட்டில் தங்கினார். தங்கும் பொழுது இப்போது எருன்ஷா தாத்தியா பட்டேல்கிட்ட ஒரு கனவை பற்றி சொல்கிறார். அது என்ன கனவு? அப்படியா, என்ன பாரு, என்ன கனவு கண்ட சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. யார்? தாத்தியா பட்டேல் கேட்குறாரு. நான் ஒரு கனவு கண்டேன், என் கனவில் பாபா வந்தார் அப்படின்னு சொல்கிறார். சரி, பாபா வந்து என்ன சொன்னார்? பாபா என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள் அன்பர்களே. நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன், தனக்கு செய்கிற எந்த விஷயத்தையும் மனசார பாபாவுக்கு நம்ம என்ன பண்ணாலும் சரி. இது இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த நிகழ்ச்சி சரித்திரத்தில் இருக்காது. இது யார் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஷீரடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு முதியவர், ஒரு வயதானவர் சொன்ன விஷயம் இது. இப்போது இவர் கனவை பற்றி பேசுகிறார். இப்போது யார் பேசுகிறாரு? இந்த எருன்ஷா சொல்கிறார், என்னோட கனவில் பாபா வந்தார், பாபா வந்து என்ன சொன்னார் அப்படின்னு தாத்தியா பட்டேல் கேட்குறாரு. அப்போது இவர் பதில் சொல்கிறார் அதுக்கு. யார்? எருன்ஷா. பாபா என் கனவில் வந்து என்ன சொன்னார், நீ வந்து ஷீரடிக்கு வா என்னை பார்க்குறதுக்கு, குதிரை வண்டியில் வா. யார்? பாபா சொல்லிருக்காரு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக. குதிரை வண்டியில் வா. இந்த நீம்கான் அப்படின்னு ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கேருந்து ஷீரடியிலேருந்து 2 மைல் இருக்குது. இவர் அந்த 500 ரூபா வாங்கிட்டு நேராக இந்த மதுஷா என்ற பிச்சைக்காரர் நீம்கானுக்கு தான் போகிறாரு. அங்கே தான் தாசில்தாரை பார்க்குறான்னு சொன்னேன்ல. இதை பாபா முன்னாடியே சொல்லிட்டார். யார்கிட்ட? இந்த எருன்ஷாட்ட, தாசில்தார்கிட்ட. நீ குதிரை வண்டியில் ஷீரடிக்கு வா. அப்போது இந்த நீம்கான் அப்படின்ற ஒரு இடத்துல நீ வந்து ஒரு பிச்சைக்காரனை பார்ப்ப. அந்த பிச்சைக்காரனை பார்க்கும் பொழுது அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பாடும், அவனுக்கு கையில் 200 ரூபாயும் கொடுத்துடு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் நீம்கான் வரும்பொழுது அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரர் எதிர்க்க வந்தார். அவரை பார்த்தேன், வண்டியிலேருந்து இறங்கினேன். பாபா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு சாப்பாடும் 200 ரூபாயும் பணம் கொடுத்தேன் அப்படின்னு தாத்தியா பட்டேல்கிட்ட எருன்ஷா சொல்கிறார். ரொம்ப புல்லரிச்சு போச்சு அவருக்கு. என்ன 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 பிளான், பாபாவோட பிளான் பாருங்கள். என்ன பிளான்னு தெரியாது, அவருடைய திருவிளையாடல் ஒன்றுமே புரியாது. அப்போது இவர் நேரம் ஷீரடிக்கு இப்போ மறுநாள், இப்போ ஷீரடி தானே இருக்கார் அவர். மறுநாள் காலத்தில் பாபாவை பார்க்குறாரு, தரிசனம் பண்ணுறாரு, எல்லாம் முடிஞ்சாச்சு. இவர் ஊருக்கு கிளம்பிடுறார். அன்பர்களே, 6 மாதம் கழித்து ஒரு சம்பவம், இது தொடர்பான ஒரு சம்பவம். அது என்ன சம்பவம்? இதில் தான் பாபா, இந்த பாபாவோட பொன்மொழி சொன்ன பாருங்கள், நீ ஒரு அடி எடுத்து வைடா என் முன்னாடி, நான் உனக்கு 10 அடி, நான் உன்னோட நான் வரேன் அப்படின்னு சொன்னார்னு சொன்ன பார்த்தீங்களா. பாபாவுக்கு 1 மடங்கு நீங்கள் செய்தான் அதற்கு 10 மடங்காக பாபா உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி இதுக்கும் அதுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்பர்களே, 6 மாதம் கழித்து நடந்த ஒரு நிகழ்ச்சி, மெய்சில் இருக்க வைக்கிற நிகழ்ச்சி, அற்புதமான பாபாவுடைய லீலை. அது என்ன லீலை? அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். தென்னாடுடைய பெரியவா போற்றி, பிறப்பருக்கும் மகா பெரியவா அடி போற்றி.
பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. பெரியவாளை பிரிந்து வர மனமும் மறுக்குது. பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. பெரியவாளை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில், அதாவது நடமாடும் தெய்வமாக விளங்கிய காஞ்சி மகா சுவாமிகளோட அருள் நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த மகானோட ஆசி பெற்ற அன்பர்கள் எல்லாருமே எந்த காலத்திலுமே அவர்கள் மேல் நோக்கி தான் போயிட்டு வந்திருக்காங்க. எந்த குழப்பத்தோட எந்த பிரச்சனையோட அந்த மகானோட சந்நிதிக்கு போய் ஒரு கோரிக்கையை வச்ச அவர்கள் அத்தனை பேரும் அந்த மகானோட அனுகிரகத்துக்கு எப்படியெல்லாம் பாத்தியதைப்பட்டிருக்கிறார்கள், அதாவது எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு பக்தர், மகா சுவாமிகளோட ஒரு அத்தியந்தமான பக்தர். அவர் ரொம்ப வருஷம் கழித்து மகா சுவாமிகளை பார்க்கறதுக்காக வர. அந்த பக்தர் பேர் சந்தானராமன்னு பேர். அந்த பக்தர் மகா சுவாமிகளை தரிசிக்க காஞ்சி மடத்துக்குள்ளே வரார். மகா சுவாமிகள் இவரோட பால்ய காலத்தில் இவரை பார்த்தது. பல வருடங்கள் கழித்து இந்த அன்பரை பார்க்குறார். இந்த சந்தானராமன் மடத்துக்குள்ளே வந்தவுடனே மகா சுவாமிகள் சந்நிதிக்கு முன்னால் போய் நின்று அந்த தெய்வத்தை நன்ன கைதூக்கி கும்பிட்டு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறார். நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்ன உடனே மகா சுவாமிகள்கிட்ட சொல்கிறார், என் பேர் சந்தானராமன், நான் உங்கள் தரிசனத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னு இந்த பக்தர் சொல்கிறார். இந்த பக்தர் சொன்ன உடனே மகா சுவாமிகள் என்ன கேட்குறார், இவரோட பூர்வீகத்தை பற்றி கேட்குறார். இவரோட விவரங்கள் எல்லாத்தையும் மகா சுவாமிகள் கேட்குறார். இவர் பூர்வீகத்தை சொல்லி இவரோட அப்பா அம்மா பேரை சொல்லி எல்லாம் சொல்லி முடித்த உடனே மகா சுவாமிகள் ஒரு புன்னகையோட அந்த சந்தானராமனை பார்த்து, நீ நவநீத சோரன் தானே அப்படின்னு கேட்குறார். அந்த சந்தானராமனுக்கு வியப்பு தாங்க முடியல. அதிர்ச்சியிலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல. ஏன்னா கரெக்டாக மகா சுவாமிகள் தான் பால்ய காலத்தில் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சு கரெக்டாக சொல்கிறாரு. ரொம்ப வருஷமாக தன்னை மகா சுவாமிகள் அப்சர்வ் பண்ணிட்டு வர்ற மாதிரி, அதாவது நேருக்கு நேராக இருந்து பார்த்துட்டு வர்ற மாதிரி பேசுகிறாரேன்னு சந்தானராமனுக்கு ஒரு தாங்க முடியாத வியப்பு. மகா சுவாமிகளை கண்ணில் ஜலம் வழிய பார்த்துட்டே இருக்கார். அந்த வியப்புலேருந்து மீண்டு வர முடியல சந்தானராமனுக்கு. அப்போ மகா சுவாமிகள் என்ன பண்ணுறார், தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிப்பந்திகளை பார்த்து எல்லாரையும் பக்கத்தில் கூப்பிடுறார். எல்லாரும் இங்கே வாங்கோடா, இங்கே உட்காருங்கோ அப்படின்னு சொல்கிறார். எல்லா சிப்பந்திகளும் மகா சுவாமிகளுக்கு பக்கத்தில் உட்கார்றா. இதோ நிற்கிறானே இவன் சந்தானராமன்னு சொல்கிறான் இவன் பேரை. இவன் பேர் நவநீத சோரன்னு பேர். இவனோட கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்குறார். அந்த சிப்பந்திகள் அத்தனை பேரும், அவளுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு தெரியாது பெரியவா, நீங்கள் சொன்னால் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அந்த சிப்பந்திகள் அத்தனை பேரும் சொல்கிறா. மகா சுவாமிகள் சொல்ல ஆரம்பிக்கிறார், இவன் பேர் சந்தானராமன்னு சொல்கிறான், ஆனால் இவன் நவநீத சோரன். இவனோட அப்பா அம்மா ஓரளவு வசதி உண்டு அப்படின்னாலும் ரொம்ப சிக்கனமாக பணத்தை செலவு பண்ணுவா. தாம் தூம்னு பணத்தை எடுத்து போட்டு செலவு பண்ண மாட்டா. ரொம்ப சிக்கனமாக இருப்பா. இவன் ஒரே ஒரு பையன்தான் இவா குடும்பத்தில். அந்த தம்பதியர்களுக்கு இவனோட அப்பா அம்மாவுக்கு இவன் ஒரே ஒரு பையன்தான். இவன் ஒரு பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தாராளமாக பணத்தை செலவழிச்சாலா அப்படின்னா இல்லை, பணத்தை செலவழிக்க மாட்டா. எப்போ பார்த்தாலும் தினமும் இவ்வாத்தில் என்ன சமையல் அப்படின்னா ஒரு குழம்பு இருக்கும், ஒரு ரசம் இருக்கும், ஒரு மோர் இருக்கும், அவ்வளோதான். வேறு எந்த விதமான வித்தியாசமான பதார்த்தத்தையும் இவ்வாத்தில் பண்ண மாட்டா. வேறு எந்த விதமான பலகாரமும் இவ்வாத்தில் கிடையாது. ஒரு வித்தியாசமாக தோசை பண்ணுறது, ஒரு வித்தியாசமாக அடைய பண்ணுறது, ஒரு வித்தியாசமாக இட்லியை பண்ணுறதுன்னா இவ்வாத்தில் எதுவுமே கிடையாது. இந்த சந்தானராமனுக்கு இதை சாப்பிட்டு அலுத்து போச்சு. சதா எப்போ பார்த்தாலும் குழம்பு ரசம் மோருன்னா யாருக்கடா பிடிக்கும்? ஒரு குழந்தையாச்சே, ஒரு 10 வயசு பையனாக இருந்தான். அவன் இதையே சாப்பிட்டு அவனுக்கு ஒரு வெறுப்பு வந்து கொடுத்து. ஏன்னா கூட இருக்கிற பசங்க அத்தனை பேரும், தான் கூட பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அத்தனை பசங்களும் விதவிதமாக போண்டாவை சாப்பிட்றான், பஜ்ஜியை சாப்பிட்றான், வடையை சாப்பிட்றான். ஆனால் இவனுக்கு எதுவுமே கிடையாது.
கூட இருக்கிற பசங்க அப்பப்போ வாத்தில் கொடுக்குற காசை வச்சுண்டு, பாக்கெட் மணியாக கொடுக்குற காசை வச்சுண்டு அந்த ஊரில் ஒரு ஹோட்டல் உண்டு. ராமு ஐயர்னு ஒருத்தர் நடத்தின்னு வந்தார். அந்த ஹோட்டலில் போய் ஒரு அணாவை கொடுத்துட்டு ஒரு வடை வாங்கி பசங்கள்லாம் சாப்பிடும். இதெல்லாம் பாவம் ஏக்கத்தோடு பார்ப்பான். இந்த சந்தானராமன் இருக்கானே அதெல்லாம் ஏக்கத்தோடு பார்ப்பான். என்னடா பண்ணுறதுன்னு யோசித்தான். நாக்கு ஏங்கித்து அவனுக்கு. விதம் விதமாக சாப்பிட்ணும், ரொம்ப புதுசாக சாப்பிடணும், நிறைய பலகாரத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுது நாக்கு. ஆனால் அவ்வாத்தில் அதுக்கு தீனி கொடுக்கலை. அப்போத்தான் அந்த காரியத்தை கொஞ்சம் துணிஞ்சு பண்ணிட்டான். அந்த காரியத்தை பண்ணுறதா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் அவங்கிட்ட இருந்தது. ஆனாலும் கொஞ்சம் தைரியமாக சரி பரவாயில்ல இந்த காரியத்தை நாம் செஞ்சுடுவோம் அப்படின்னு துணிஞ்சு செஞ்சான். அது என்ன காரியம் தெரியுமா? இவ அப்பா இருக்காளே, இவ அப்பா கிட்டேருந்து ஒரு விஷயத்தை பண்ணிடலாம் அப்படின்னு இவன் முடிவு பண்ணினான். இவன் பண்ண போகிற காரியம் ஒருவேளை தப்பாக இருக்குமோங்கிற ஒரு சிந்தனை இவங்கிட்ட இருந்தாலுமே, யார் சந்தானராமன் கிட்ட இருந்தாலுமே, பரவாயில்ல இந்த காரியத்தை பண்ணினா ஒன்றும் தப்பு கிடையாது, தாராளமாக இந்த காரியத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஆனால் அவன் தீர்மானம் பண்ணின அந்த காரியம் இருக்கு இல்லையா, அது பின்னாடி எப்படியெல்லாம் ஒரு பிரச்சனையை உருவாக்கும், எப்படியெல்லாம் ஒரு எதிர் விளைவுகளை உருவாக்கும் அப்படின்னு இந்த சின்ன பையனால், 10 வயசு பையனால் அப்போ யோசனை பண்ணவே முடியல. ஆனாலும் தீர்மானிச்சுட்டான், அந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அது என்ன காரியம் தெரியுமா அப்படின்னு அங்கே இருக்கிற சிப்பந்திகள் அத்தனை பேரையும் பார்த்து மகா சுவாமிகள் கேட்டார். அந்த சிப்பந்திகள் அத்தனை பேரும் ஆர்வமாக இருந்தா மகா சுவாமிகள் என்ன பதில் சொல்ல போகிறான்னு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரே சந்தானராமன், அவர் கண்ணிலேருந்து கரன்னு ஜலம் வழிஞ்சுருக்கு. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை மகா சுவாமிகள் கண்ணுக்கு நேர பார்த்தது மாதிரி இத்தனை பேருக்கு மத்தியில் கொண்டு வராளேன்னு அந்த சந்தானராமனும் மகா சுவாமிகள் எப்படி சொல்ல போகிறார்னு ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தார். நாளைய நிகழ்ச்சியில் இதனோட தொடரை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்ர நமோஸ்துதே. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல், நவகிரக வினைகள்
நம்மை அணுகாமல் இகபர சுகத்தை இனிதாய் அருள்வான். இகபர சுகத்தை இனிதாய் அருள்வான். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். श्रीरामदूत महाधीर रुद्रवीर्य समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. श्रीरामदूत महाधीर रुद्रवीर्य समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. பக்தியில் நீயோ முழுமதியல்லவா. பக்தியில் நீயோ முழுமதியல்லவா. சிவவீரமாருதியே கதினி அல்லவா. சிவவீரமாருதியே கதினி அல்லவா. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். श्रीरामदूत महाधीर रुद्रवीर्य समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. श्रीरामदूत महाधीर रुद्रवीर्य समुद्भव अंजना गर्भ संभूत वायुपुत्र नमोस्तुते. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம்